அன்பானவர்களே, இனிய இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி தேவனோடு சஞ்சரிக்க சில நிமிடங்கள் செலவு செய்யும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமம் 41:14. அப்போது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்திலே வந்தான். போர்த்திபாரின் மனைவியின் தவறான பிராதி நிமித்தம் யோசேப்பு சிறைக்குள்ளே இருக்கிறான். அப்படிப்பட்ட நிலைமையில ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் யோசேப்பின் வாழ்க்கையில நிறைவேறணும். ஆனால் நிறைவேற முடியாத நிலைமை அங்கே இருப்பது போல் இருந்தாலும் ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் உண்டாக்கி ராஜா மிகவுமே குழம்பின நிலைமையில இருக்கிறார். ஏன்னா அவர் கண்ட சொப்பனம் அவரால் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் ராஜாவினிடத்திலே பானபாத்திரக்காரன், அவன் 2 வருடங்களுக்கு முன்பு சிறைச்சாலையிலே அவன் இருந்தவன், தண்டனை பெற்று அங்கே இருந்தவன். அவன் கண்ட சொப்பனத்தினுடைய வியாக்கியானத்தை யோசேப்பு சரியாக சொல்லி அர்த்தத்தின்படியே அவன் விடுதலை செய்யப்பட்டு ராஜாவினுடைய அரண்மனையிலே பானபாத்திரக்காரனாய் கடந்து போய்விட்டான். இப்பொழுது ராஜா குழம்பின நிலைமையில இருக்கும்போது, சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்வதற்கு யாருமே இல்லை என்கிற நிலைமையிலே காணப்பட்ட போது, அந்த நிலைமையில தான் பானபாத்திரக்காரன் சொல்றான், ஐயா நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் சிறைச்சாலையில் இருக்கிற நேரம் நான் இப்படி மீண்டும் பானபாத்திரக்காரனாக அரண்மனைக்கு வருவேன் என்று சொல்லி என் சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணின ஒருவன் சிறையிலே இருக்கிறான் என்று சொன்ன உடனே ராஜாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. யோசேப்பை வர சொன்னான். காவல் கிடங்கிலிருந்து வேதம் சொல்லுகிறது அவனை கொண்டு வந்தார்கள். எப்படி கொண்டு வந்தாங்களா? ரொம்ப தீவிரமாய் கொண்டு வந்தாங்களா. என்னதான் தீவிரமாய் கொண்டு வந்தாலும் அவன் சிறைக்குள்ளே இருந்தவன், சிறை இருப்புக்குள்ளே இருந்தவன். அவன் அப்படியே ராஜாவுக்கு முன்பாக வர முடியாது. இவர் ராஜாவுக்கு முன்பாக வரணும்னா சிறையிருப்பின் வஸ்திரங்கள் எல்லாமே மாற்றப்படணும். ராஜாவுக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டுமே ஆனால் அவனுடைய முகமெல்லாம் சவரம் பண்ணப்பட வேண்டும். யோசேப்பு அவைகளை எல்லாம் செய்துவிட்டு சிறையில இருந்ததற்கு அடையாளமே இல்லாத வகையில் ராஜாவுக்கு முன்பாக வந்து நின்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்தின் ராஜாவை சந்திப்பதற்கு ராஜா விரும்புகிற பிரகாரமாய் முகசவரம் பண்ணி, ராஜாவுக்கு பிடிக்காதது ஒண்ணு சிறையிருப்பின் வஸ்திரம், அதையெல்லாம் அகற்றி ராஜாவுக்கு ஏற்ற வஸ்திரத்தை, ராஜா விரும்புகிற வஸ்திரத்தை தரித்து ராஜாவுக்கு முன்பாக வந்து நின்றான் அல்லவா. நான் இதில் சொல்ல விரும்புகிற காரியம், இருக்கிற மாதிரியே ராஜா முன்னுக்கால போய் நிற்க முடியாது. ஒண்ணு இயேசுநாதருடைய வருகையோ இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் திடீர் என்று அழைத்தாலோ இருக்கிற மாதிரியே அவருக்கு முன்பாக போய் நாம் இருக்க முடியாது. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போய் சேர முடியாது. ராஜாவுக்கு ஏற்றால் போல நம்மை மாற்றிக்கொண்டுதான், ராஜா விரும்பாத ஒரு வஸ்திரத்தோடு அல்ல, ராஜா விரும்புகிற ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு. எகிப்தின் ராஜா ராஜா, ஆனால் எகிப்தின் ராஜாவையே உண்டாக்கினவர் ராஜாதி ராஜா.
நீங்களும் நானும் ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் போது சிறை இருப்போடோ இல்லாவிட்டால் இருப்பின் அடிமைத்தனத்தோடோ நாம் அங்க போய் இருக்க முடியாது. நம்ம ராஜாவை சந்திப்பதற்கு அவர் விரும்புகிற வண்ணமாய் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் எவ்வளவுதான் தீவிரமாய் அவனை அழைத்து கொண்டு வந்தாலும் யோசேப்பு, நான் முக சவரம் பண்ண வேண்டும், ராஜாவுக்கு முன்பாக நிற்கணும்னா அதற்கு ஏற்ற வஸ்திரமெல்லாம் நான் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் மாற்றிக்கொண்டுதான் அங்கே போனான். வேதம் சொல்லுகிறது, எல்லாருக்குமே கர்த்தரை தரிசிக்கணும், இயேசுவை தரிசிக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாம ஒருத்தர் அவரை தரிசிக்க முடியாது. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் சமூகத்துக்கு போகணும், அவர் சமூகத்துல போய் நிற்கணும். அப்படின்னா பரிசுத்தம் இல்லாம அங்க யாரும் போக முடியாது. அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபம் பண்ணுவோமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, இந்த காலை நேரத்துல சுருக்கமாய் என்னோடும் எங்களோடும் கர்த்தர் நீங்க பேசி இருக்கிறீங்க. ஒருவேளை நாங்க இன்னைக்கு உங்களை சந்திக்க வேண்டிய நிலைமை வந்தால் நாங்க இருக்கிற வண்ணமாகவே உங்களுடைய சமூகத்துக்கு வர முடியாது. ராஜாதி ராஜாவை சந்திப்பதற்கு ஏதுவாய் எங்கள் வாழ்க்கைகள் மாற்றப்படணும். அதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாரும். வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகள் இந்த வசனத்தை தியானித்து தங்கள் நிலைமைகளை உணர்ந்து தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கிருபையை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே.